கோமாளி சீசன் 5லேருந்து நல்ல புளிப்பு காரசாரம் நிறைஞ்ச ஒரு சுவையான டேஸ்டியான பன்னீர் பழமிளகாய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நறுக்குன 250 கிராம் பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கு பொடியாக நறுக்குன ஒரு கப் வெங்காயத்தோட 3 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று வதங்கினதுக்கப்புறமா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்ல புளிப்பு காரம் எல்லாம் இந்த மசாலாலாம் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தூவி கிளறி இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.